இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு ஆட்டுக்குட்டி தன் தாயை பிரிந்து காட்டில் வழி தெரியாமல் போய்விட்டது. கடும் களைப்பால் தாகம் மேலிட ஒரு ஆற்றில் இறங்கி தண்ணீர் குடித்தது. அப்போது ஒரு ஓநாய், ஏய் ஆடே, ஏன் தண்ணீரை கலக்குகிறாய் என்றது. வம்புக்கார ஓநாய் தன்னை அடித்து தின்னவே வந்துள்ளது என்பதை புரிந்து கொண்ட ஆட்டுக்குட்டி, நீ அந்த பக்கமாக நின்றுதானே தண்ணீர் குடிக்கிறாய்? நீ குடித்த தண்ணீரின் மிச்சம்தானே நான் நிற்கும் இடத்திற்கு வருகிறது. அப்படி இருக்க நான் தண்ணீரை கலக்குவதாக சொல்கிறாயே என்றது. அதெல்லாம் இல்லை, நீ எங்கு நின்றாலும் தண்ணீரை கலக்கத்தான் செய்கிறாய் என்ற ஓநாய், ஐயோ, இங்கே நான் சாப்பிட வளர்த்திருந்த புல்லை தின்று விட்டாயா என்று கத்தியது. நீ புல் சாப்பிட மாட்டாயே, அது எங்கள் உணவல்லவா, நீ இறைச்சி சாப்பிடுபவனாயிற்றே என்று பயத்துடனும் பணிவுடனும் கேட்டது. உடனே ஓநாய், சரியாக சொன்னாய், இதோ பார், உன்னை அடித்து சாப்பிடுகிறேன் என்று பாயவும் ஒரு அம்பு ஓநாயின் மீது தைக்கவும் சரியாக இருந்தது. அது அலறியபடியே உயிரை விட்டது. ஆட்டின் சொந்தக்காரன் ஆட்டை தேடி அங்கு வர ஓநாய் அதன் மீது பாய்வதை பார்த்து அம்பு எய்து அதை கொன்றுவிட்டான். ஓநாயிடம் நெருங்கி சென்று வாக்குவாதம் செய்திருந்தால் ஆடு மடிந்திருக்கும். ஒதுங்கி போனதால் அதன் உயிர் தப்பியது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, வம்புக்காரர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் விலகிச் செல்வது நல்லது. வேதாகமத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, நீ உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். ஆபிரகாமும் கீழ்ப்படிந்தார். கர்த்தரின் வார்த்தைப்படி புறப்பட்ட ஆபிரகாமுடன் அவன் சகோதரனின் மகன் லோத்துவும் சென்றான். இவர்கள் இருவரும் ஒன்றாக குடியிருந்த நிலையில் ஆபிரகாமின் மேய்ப்பர்களுக்கும் லோத்தின் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் உன் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சமாதானமாக பிரிந்து விடலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகாமையில் உள்ள செழிப்பான நீர்வளம் பொருந்திய இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கு போனார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் நிரந்தரமாக கொடுப்பேன் என்றார். ஆபிரகாம் லோத்துவுக்கு விட்டு கொடுத்ததினால் தேவன் அவருக்கு நிரந்தரமான அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் என்பது வாக்குவாதம், பகைமை, கசப்பு, வெறுப்பு, பிரிவினை இவைகளை கொண்டதல்ல. அன்பு, ஐக்கியம், ஒற்றுமை ஆகியவற்றை கொண்டது. ஈசாக்கை போல வாக்குவாதத்தை விட்டு விலகினால் ரெகோபோத் என்னும் விஸ்தாரமான இடத்தை தேவன் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். விட்டு கொடுத்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, வாக்குவாதம், வம்பு ஆண்டவரே ஸ்தோத்திர வீம்பு பேசிட்டு விலக்கி கர்த்தாவே அப்பா பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. விசேஷமாக இந்த நாட்களிலே ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கிடையே சொத்து காரணமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அவைகளை பிரிக்கும் போது ஏற்படுகிற வாக்குவாதங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர அவர்களை விட்டு ஆண்டவரே அப்புறப்படுத்தி ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்த ஆண்டவரே விஸ்தாரமான ரெகோபோத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.